ஐ ஸ்வீட் ஆர்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போனால் ஜிமினோட ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் பாடி கார்டு லஸ்ட் டு லவ். இந்த ஸ்டோரியை வந்து யார் கேட்டாங்கன்னா ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் வந்து கேட்டாங்க. ஆக்சுவலி இது முன்னாடி கேட்டாங்க இந்த ஸ்டோரியை, நான் இப்போ தான் போடுறேன். ஸோ போகிறதுக்கு டைம் இல்லை, சாரி லேட் பண்ணதுக்கு வீடியோவை. ஓகேவாடா. ஸோ இதில் வந்து நேம் மென்ஷன் இருக்குது. ஸோ பிரீத்தி, காவ்யா, பிரியாதர்ஷினி, நித்திகா. ஸோ நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாவில். ஸோ மென்ஷன் பண்ணிட்டான்டா. ஓகேடா. ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்களும் வந்து கேட்டால் என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். யாரும் வந்து ஓவராக திங்க் பண்ணி யோசிக்கலாம் கூடாது. இந்த கதையில் நீங்கள் அந்த கதையில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டோரியாக மட்டும்தான் கேட்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பையும் யாருமே ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரோ என்னன்னா, உங்கள் பேர் தான் ஒயன், நீங்கள் சியோலேயே பெரிய மாஃபியாவோட பொண்ணு, உங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் எல்லாமே. இப்போது நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் திமிரான பொண்ணு. எவ்வளோதான் நீங்கள் வந்து வெளியில் வந்து திமிராக நடந்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பேபி மாதிரி. ஸோ இப்படியே ஜிமின் பக்கம் பார்த்தா, ஜிமின் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து உங்களோட அப்பா கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ ஜிமின் வந்து உங்களுக்கு பாடி கார்டை தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதுதான் வந்து ஜிமினோட இன்ட்ரோ. ஸோ இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் உங்களை தான் காட்டுறோம். ஒரு கிளப்பில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. இஷ்டத்துக்கு ஜிமின் தான் அப்படியே ஊற்றி கொடுக்குறாரு. போதும், குடித்தது போதும், என்ன மிக்ஷனுக்கு போகணும். உங்கள் அப்பா வேறு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஏந்திச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் நீங்கள் நோ, நான் வரமாட்டேன், எனக்கு இன்னொரு கிளாஸ் ஊற்றி கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினு கடவுளே, ஐயோ இந்த குடியாரியை நான் இப்படி தான் நான் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போகிறேன்னே தெரில. அவங்க அப்பா வேறு சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்காரு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உங்களுக்கு இன்னும் வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஆஹாப்பா, இந்த பசங்க இதனால தான் வந்து நம்ம இந்த ட்ரிங்க்கு அடிக்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஜிம்முன்னு ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமினோட மைண்டு வாய்ஸ் இப்போ பசங்களை விட பொண்ணுங்க தாண்டி ரொம்ப குடிக்கிறீங்க, பசங்க கூட இப்படி குடிச்சிருக்க மாட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் உங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டே மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் தான் டேய் இங்கே பாரு நான் ட்ரிங்க் பண்ணதை எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, அதாச்சும் சொல்லி அவனை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை மறுட்டுறீங்க. சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை தான் வந்து மறைக்கிறாரு. நீங்கள் இந்த ட்ரிங்க் பண்ணுறியா, இந்த ட்ரிங்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட வந்து கொடுக்குறீங்க ட்ரிங்கை. ஜிமின் எனக்குலாம் வேணாம். ஏன் வேணாம்? ஏன்னா டியூட்டியில் இருக்கேன். ஓ, பாடி கார்டு டியூட்டியா? ஆமாம்ல, நீ எனக்கு பாடி கார்டு தானே? பாடி கார்டுனா நின்றுட்டு இருக்கணும், நீ எனக்கு சமமாக உக்காந்துக்கிட்டு இருக்க. நீ பாடி கார்டா இல்லை என் பாடிக்கு காடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே தான் பார்க்குறாரு. டேய் நான் தான் சொல்கிறேன்னே ட்ரிங்க் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்ட நீங்கள் ஒரு ட்ரிங்க் கிளாஸ் எடுத்து நீட்டுறீங்க. ஆனால் ஜிமின் எனக்கு வேணாம் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் விடுற மாதிரியே தெரியல. இப்போது ஜிமினுக்கு ஒரு கால் வருது. அது வந்து உங்களோட அப்பா தான். ஹலோ சார். என்ன ஜிமின், ஒயன் என்ன பண்ணுறா? கிளம்புனீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? இல்லை சார், ஒயன் மேடம் இன்னும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் ஏஞ்சி வரவே மாட்டேங்கிறாங்க சார். ஓ காட், டைம் ஆயிடுச்சு, மணி பார்த்தியா 12 o'clock ஆகுது. பொம்பளை பிள்ளை இன்னும் இத்தனை மணி வரையும் அதுவும் பாரில் ட்ரிங்க் பண்ணுறா. இந்த ஒயனை இவளுக்கு ஓர செல்ல கொடுத்து வளர்த்தது ஏன் தப்பா போச்சு. அவள் சொன்ன கேட்க மாட்டா. நீ அவளை தூக்கி போட்டு காரில் வா,
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. இது ஜிமின் கேட்டுட்டு இதுக்கு தான் என்னை ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்கள் கிட்ட தான் வராரு. வந்துட்டு உங்கள் கையில் வந்து கிளாஸ் அப்படியே பாட்டிலை வந்து அந்த எடுத்து வச்சுட்டு அப்படியே அவங்கள அப்படியே தூக்குறாரு. நீங்கள் ஜிமின் என்ன நீ என்னை எதுக்கு நீ தூக்குற? என்னை கிட்னாப் பண்ணுறியா? இரு நான் எங்கள் அப்பாட்டே சொல்கிறேன். என்னை ஹெல்ப் பண்ணுங்க அவன் என்னை கடத்துறான். ஏய் வாய மூடுடி. நான் உனக்கு கிட்னாப் பண்ணல. நம்ம மெக்ஷனுக்கு போகிறோம் வா. நான் வர மாட்டேன்னு சொன்னேன்னு கொண்டுடுவோம். ஏன் உங்கள் அப்பா உன்னை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு வா. டேய் நான் தான் சொன்னேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லாதுன்னு. நீ எப்படி சொன்ன பாரு, உனக்கு வேலையே இருக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ வேறு பணம் மயிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்கள அப்படியே தூக்கிட்டு அவரோட காருக்கு போகிறாரு. அப்படியே போட்டுட்டு அப்படியே காரையும் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே உடம்புறீங்க. என்னை கிட்னாப் பண்ணிட்டு போகாத, நான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடம்புக்கிட்டே காரில் வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் மேக்ஷனும் வருது. ஆனால் மேக்ஷன் கூட போகாமல் ஜிமின் வெளியிலே வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் தான் என்ன ஜிமின் நம்ம குடோனுக்கு வந்துட்டோமா, என்னை நீ கட்டி போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. குடோனுக்கு வரல, உன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் மென்ஷனு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஏய் என்னடி ஆச்சு? டேய் நீ என்னை குடோனுக்கு தானே நீ அழைச்சிட்டு போகிறேன்னு நினச்சேன், நீ கட்டி போட போகிறேன்னு. நீ ஏன்டா குடோன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த? உங்கள் அப்பா தான் அழைச்சிட்டு வர சொன்னார். எங்கள் அப்பா அழைச்சிட்டு வர சொன்னா நீ அழைச்சிட்டு வந்துடுவியா? நான் எங்கள் அப்பாட்ட என்ன சொல்லுவேன், ட்ரிங்க் பண்ணியான்னு கேட்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மாதிரி பதட்டமாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜிமினோட கோட்டில் வச்சு அப்படியே ஜிமினை அப்படியே கிட்டுக்கே இழுக்கிறீங்க. ஜிமின் 1 செகண்ட் இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிமினை அப்படியே கிட்டுக்கே இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரியே உங்கள் ஃபேஸை வந்து வச்சுருக்கீங்க. ஜிமினும் இவ கிஸ் தான் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வந்து 2 க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் சே எதுக்குடி இப்போ எமோஜில் ஊதுன? நாறுதா? ஐயோ என்ன? ஐயோ இல்லை ட்ரிங்க் பண்ணால் நாறுதா? அப்புறம் வாசிக்காமா? இப்போது இந்த ட்ரிங்க் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீ அதுக்கு குடிக்காமல் இருந்திருக்கணும். என்ன நீ இப்படி பேசுகிற? இப்போ என்ன பண்ணுறது? நீ ஏதாச்சும் பண்ணு, நான் போகிறேன், மென்ஷனுக்குள்ளே கார் விடுறேன். டிடி போவாத. நான் போவேன். உங்கள் அப்பா பாரு நம்ம நேரம் வாசல்லே நிற்கிறாரு, அப்புறம் ஃபோன் அடிப்பார், அப்புறம் எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெஷினுக்குள்ளே வந்து போகிறாரு. இப்போ நீங்கள் தான் ஐயோ பயமாக இருக்கே, கடவுளே நீ தான் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது ஜிமின் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறாரு. வயன் இறங்கு, அவங்க அப்பா வெயிட் பண்ணுறாரு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பிடிச்சி அப்படி இழுக்கிறீங்க அவங்க கிட்டக்க மறுபடியும் கிஸ் பண்ணுற மாதிரியே. ஆனால் இந்த வாட்டி ஜிமின் கட்டி டென்ஷன் ஆகிடுது. இப்போ மறுபடியும் பாசிட்டிவ் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிமினை பிடிச்சி அப்படியே ஒரு லிப் லாக் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு செம ஷாக்கு. அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினுக்கும் அப்படியே லைட்டாக மூட் ஆகுது. ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் காருக்குள்ளாரியே தான் நடக்குது. உங்கள் அப்பா வெளியில் நிற்கிறாரு. இப்போது உங்கள் அப்பா தான் என்ன இன்னும் வயன் கீழே இறங்கி வரல, ஜிமினும் இறங்கி வரலையே, 2 பேரும் என்ன பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட வந்து காரோட டோரை வந்து லாக் பண்ணுறாரு. இப்போது ஜிமின் அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டு வயன் என்ன பண்ணுற? உங்கள் அப்பா கூப்பிட்றாரு போ. ஓ எங்கள் அப்பா கூப்பிட்றாரா சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரீங்க. இப்போ உங்கள் அப்பா தான்
என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு நீ குடிச்ச? ஐயோ அப்பா, நான் குடிக்கலையா? பார்த்தா அப்படி தெரியலையே. எப்பா இங்கே பாரேன், நான் குடிக்கல, நல்லா ஸ்டடியாக தானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமினும் எதுவுமே சொல்லலை. இப்போ நீங்களும் அப்படியே உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறீங்க, நான் குடிக்கலப்பா, இங்கே பாரு, நடந்தெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட அப்படியே உங்கள் அப்பாவை சுற்றி சும்மா நடக்கிறீங்க. இங்கே பார்த்தியா, நான் ஸ்டெடியாக தான் நடக்கிறேன், நான் ஒன்றும் குடிக்கலப்பா, அந்த ஜிமின் பையன் உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் நம்பிட்டாரு, நல்லா தான் இருக்கேன் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் தான் அடி பாவி, ஒரு 4-5 ஃபாட்டில் வயிற்றுக்குள்ள அமுக்கிட்டு குடிக்கலன்னு சொல்கிற பெரிய ஆளு தாண்டி நீ. உங்கள் அப்பா பார்த்தோன்னா என்ன போதெல்லாம் இறங்கிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு தான் மைண்ட் வைஸ் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் ஓகேப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன், நீங்களாம் வந்து நேரத்தோட போய் தூங்குங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போகிறீங்க. ஜிமின் உங்களே தான் பார்க்குறாரு. நீங்கள் போச்சு சரக்கடிச்சது போதையெல்லாம் போச்சு. ஐயோ எவ்வளோ காஸ்ட்லியான சரக்கு, சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு, எங்கள் அப்பாவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே போகிறீங்க. இதெல்லாம் பார்த்து ஜிமின் வந்து சிரிச்சுட்டு இருக்காரு. இப்போது உங்களோட அப்பா தான் ஜிமினை பார்த்து, ஜிமின் என்ன நீ என் பொண்ணு குடிச்சிருக்கான்னு சொன்னேன், ஆனால் என் பொண்ணு இவ்வளோ தெளிவாக இருக்கலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா வந்து கேட்குறாரு ஜிமின்கிட்ட. ஆனால் ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சார் இல்லை சார், அவங்க அம்மாவே குடிச்சிருந்தாங்க. என்ன குடிச்சிருந்தாங்க? அப்போ நல்லா தான் இருக்கா. நீ தான் ஏதோ போய் சொல்கிற ஜிமின், நீ முன்ன மாதிரி இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஆனால் ஜிம்மிக்கு அதெல்லாம் ஒரு வருத்தமே கிடையாது. நீங்கள் செஞ்சதே கிஸ் பண்ணதே அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் காலேஜுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் உங்கள் ரூம் வாசலில் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அதுவும் எப்படின்னா இன்னும் அதே தான் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே உங்கள் ரூம் வாசலில் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரீங்க. ஜிம்மினை பார்த்தணும், டேய் அறிவியல உனக்கு இப்படி தான் என் முன்னாடி வந்து நிற்பியா? நான் காலேஜுக்கு போகிறேன்னு தெரியும்ல, நீ என்ன பண்ணணும், கீழே எனக்காக காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் நீ என் ரூமை இங்கே வந்து நிற்கிற, அறிவில்லை மேனஸ் இல்லை, எங்கள் அப்பாவை சொல்லணும் உன்னை வேலைக்கு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின், ஆமாம்மா உங்கள் அப்பாவை சொல்லணும் இப்படி உன்னை பெற்றதுக்கு, ஏய் மரியாதையை பேசு, ஓவராக பேசுன்னு வச்சுக்கேன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜிமின், ஏய் என்ன நேற்று ஒரு மாதிரி இருக்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க, என்ன நேற்று சரக்கு அடிச்சதில்ல, போதெல்லாம் தெளிஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்து கேட்குறாரு. நீங்கள் நான் தான் பண்ணேன் சரக்கு அடிச்சுட்டு மறக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஓ மேடமுக்கு இதுவுமே ஞாபகம் இல்லை, இதெல்லாம் நம்பணும் நாங்கள். ஏய் ஜிமின், நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறேனே, என்ன நீ ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிற, என்ன எங்கள் அப்பாட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லு, ஆனால் உன் கருப்பு பறிப்போயிட்டுன்னு சேர்த்து சொல்லு. என்ன சொல்கிற நீ? உனக்கு நேற்று ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சொல்லட்டா? நீயும் நானும் என்னென்ன பண்ணோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போ ஜிமின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே காரில் அப்படியே ஜிமினுக்கு வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கிஸ் மட்டும் பண்ணாமல் அவர் மேலே வந்து அப்படியே ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் இன்னும் வந்து பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் எவ்வளோ சொல்கிறாரு வேணாம் வயன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரியே தெரியல. அப்படியே ஜிமினோட ஷர்ட் பட்டெலாம் அப்படியே கழட்டுறீங்க. ஜிமின் டைட்டாக அவங்க கையை வந்து பிடிக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவங்க மவுத் வச்சு அப்படியே கழட்டுறீங்க உங்கள் டீத்தை வச்சு. ஆனால் அப்பயும் அவர் அப்படியே முன் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் நீங்கள் விடுற மாதிரியே தெரியல. நீங்கள் ஓவராக ட்ரிங்க் பண்ணியிருக்கனால உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்ல கூட தெரியல. நீங்கள் அப்படியே ஜிமினோட பேண்டில் அப்படியே கை வைக்கிறீங்க. பேண்டில் கை வச்சு அவனோட சிப்பை அப்படியே கழட்டுறீங்க. ஜிமினுக்கு செம ஷாக்கு. அடியே பைத்தியகாரி, என்னடி பண்ணுற, விட்டா நீ கெடுத்துருவ போல இருக்கு. நாங்கள் தான் கெடுப்போம், எப்பயாண்டி நீ இப்படிலாம் பண்ணுற, இவர் ஒரு பையன் வாழ்க்கையிலலாம் இப்படிலாம் பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. ஆனால் நீங்கள் விடுற மாதிரியே தெரியல. நீ எனக்கு வேணும் ஜிமின், எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியா மூடாக இருக்குது.
ப்ளீஸ் கொஞ்ச நேரம் உங்க கூட நான் இப்படி இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினோட ஜிப்பை அவுத்து அவரோட மெயினான பாட்டை எடுத்து அப்படியே உங்கள் பாட்டுக்குள்ளே விழுந்து விடுறீங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே நீங்கள் அப்படியே ஜிமினை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமினோட பேக் சீட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அவர் மேலே படுத்துக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமினும் ஒரு கட்டத்தில் அப்படியே வெறியாகி அப்படியே உங்களை அப்படியே கீழே தள்ளிட்டு அவர் மேலே வந்து ஸோ அவர் வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீங்கள் வா ஜிமின் செமையாக இருக்குது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக மூவ் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு ஐப்பாகுது. இப்போ ஜிமின் அப்படியே அவங்கள லைட்டாக கீழே இறக்கிட்டு உங்கள் மவுத்தில் அப்படியே அவரோட இதை எடுத்து உங்கள் மவுத்துக்குள்ளே விடுறாரு. நீங்களும் அதை வந்து ஃபீல் பண்ணி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமினும் ஏன் செமையாக இருக்கும். ஏன்டி நான் படையில் தானே இருந்தேன், என்னோட பாடி கார்டு வேலையை நான் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஏன்டி நீ மூடி ஊற்றி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே நீங்கள் மாற்றி அப்படியே 2 பேரும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட ஜிமின் வந்து சொல்லிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே கேட்டுட்டு உங்கள் மூஞ்சில் ஆடலை அப்படியே ஜிமினை தான் பேனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க, ஆஹா நம்ம தான் பண்ணிட்டோம் போல இருக்குமேவே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள்கிட்ட நெக்கிட்ட தைஸ்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இக்கிஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதை எப்போ பார்த்துருப்பீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகும்போது. ஆனால் நீங்கள் பெருசாக எதுவுமே கண்டுக்கல, ஏதாச்சும் புண்ணாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுட்டீங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது அதுக்கெல்லாம் யார் காரணம்னு. இப்போ ஜிமின் நீ இப்பயும் நம்பலையா? இல்லைன்னா வச்சுக்கோ, இன்னும் 3 மந்த்தில் நீ வந்து கன்சீவ் ஆகுவ, அப்போ பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல, அவ்வளோதான் உங்களுக்கு அழகையா வந்துடுது ஜிமின் கிட்ட. ஜிமின் இங்கே பாரு, நீ இப்பெல்லாம் வந்து விளையாடாத, என்கிட்ட நீ ப்ராங்க் தானே பண்ணுற, நான் எங்கள் அப்பா கிட்ட நீ அடிக்கடி மாட்டி வர்றதுனால நீ இப்பெல்லாம் என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் அழுதுகிட்டே சாரிடா மிஸ், நான் வந்து இதை நான் சொல்லியிருக்கணும், இன்ட்ரோ வீடியோலேயே சொல்லியிருக்கணும், அது சொல்ல வந்துட்டேன். ஆக்சுவலி நீங்களும் ஜிமினுக்கும் உங்களுக்கும் வந்து ஆகவே ஆகாது, நீங்கள் 2 பேரும் எளிய புனியமாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த கொஞ்ச நாளில் ஜிமினுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். அது நேற்று நீங்கள் கிஸ் பண்ணணுமே கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, இது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே லைட்டாக அப்படியே கீழே போகிறீங்க. இப்போ ஜிமின் பாப்பேன், என் பேபி 4-5 பிட்டை எக்ஸ்ட்ரா போட்டேன் நம்பிட்டாலே, ஐயோ என் தங்கம் வேறு அழுகுதே, ஜஸ்ட் ஒரே ஒரு கிஸ் தான் பண்ணான், நான் மேட்ரையே முடிச்சிட்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து ஜிமின் சொல்கிறாரு. இப்போ வந்து இதோட இந்த பாட்டு வந்து முடியுது. நான் இது வந்து 2 ஷார்ட்டாக வந்து போடுறேன். ஏன்னா இதை நான் பேச இந்த ஸ்டோரியை பேச தான் என் மைண்டுக்குள்ளே நிறைய ஒரு இது வருது, நிறைய ஸ்டோரி மைண்டுக்கு வருது. அதனால் வந்து நல்லா யோசிச்சுட்டு இதோட நெக்ஸ்ட்டில் கொஞ்சம் பெட்டராக வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் யாருமே ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணலாம் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதில் வந்து ஒன்லி கேர்ள்ஸ் தான், பாய்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ லவ் யூ ஆல், பாய்.